டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து ஜனநாயகத்தை காக்க அதிமுகவை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை ஜனநாயக பெருவிழா தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறங்குறீங்க. 2 தேசிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் இந்த களத்தில் உங்களோட இருக்கிறாங்க. எப்படி வரவேற்பு இருக்கு? உங்களுக்கான வரவேற்பு எப்படி? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர், நாளை முதலமைச்சர் அவருடைய இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக அரசின் சாதனைகள், இப்போ உள்ள இந்த 3 வருட திமுக அரசின் வேதனைகள், அவங்க செயல்திட்ட வேதனைகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுடைய மோசமான செயல்பாடு, டாக்டர் சரவணன் பொதுமக்களுடைய நண்பராக மக்களுக்கான இலவச மருத்துவம், பல்வேறு வகை சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 காரணங்களுக்காக மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மிக தயாராக இருக்கிறார்கள். குறைந்தது 2 to 3 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல் அதிமுக லீடு எடுத்து வெற்றி பெறும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சிபிஎம் வேட்பாளர் அவங்க அணியில பாத்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணியா இருக்கிறாங்க. அதே போல பாஜகவும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கூட்டணிங்கிறது ஒரு சில இது குறைவா இருக்கு, கூட்டணி குறைவா இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? களத்துல உங்களுக்கான சாதக பாதங்கள் எப்படி இருக்குது? இது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. மற்றதுல நம்பர் கேம் மாதிரி நம்பர் கணக்காக வச்சிருப்பாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் போட்டதுன்னு எல்லாமே ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டியா தான் இருக்கும். அதனால அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி கிடையாது. திமுக பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தியை சம்பாரிச்சிருக்கிறாங்க. கூட இருக்க கூட்டணி கட்சிகள் இப்ப பார்த்தோம், நம்ம அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய வகையில ஒரு சீட் 2 சீட்டுக்கு எவ்வளவு அவங்க இது பாடுபட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னும் குறிப்பா மதிமுகவில் அழுகவே வச்சுட்டாங்க வேட்பாளரை. அந்த மாதிரி அது ஒரு பொருந்தா கூட்டணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வெற்றி கூட்டணி. கடந்த இதுல பாத்தீங்கன்னா அரசியல் வரலாற்றுல அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைக்கும் பொழுது திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாமல் துடை தெரியப்பட்ட ஒரு நிலையை நீங்க பாத்திருக்கீங்க. 2014 எந்த கூட்டணியும் இல்லாம அத்தனை பேரையும் தனி ஆளாக மோடியா லேடியா என்று கேட்டு அம்மா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். வெற்றிக்கூடிய மக்கள் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒற்றை விரல ஓங்கி அடிப்போம் என்ற ஒரு இதோட வெறியோட மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை திருப்பி காப்பாற்றுவதற்காக இந்த ஆளும் அரசு, சர்வாதிகார அரசு இருக்கு. கடிவாளம் விட மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக எங்களுடையதான் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. நிச்சயமாக 10 ஆண்டு காலம் அதிமுக செய்த சாதனைகளையும் இந்த தேர்தல் நேரத்தில் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கூறி வாக்குகளை சேகரிப்போம் என மருத்துவர் சரவணன் தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.